ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து ஒரு முக்கிய தகவல் வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்பட்ட இந்த பத்திரிகை செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய தகவல், அதாவது நம்முடைய நியூஸ் சேனலில் நான் பார்த்தேன். நம்முடைய இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க ரீசண்டாக, இப்போ நேற்று. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பார்க்கும்போது நமக்கே கண் கலங்குது. என்னன்னு பாருங்கள், 2012, 2013, 2017, 2022 இந்த 4 ஆசிரியர் தகுதி தேர்வு, 4 ஆண்டுலேயும் 4 ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்திருக்காங்க. ஸோ இந்த 4லுமே அவங்க எழுதி தேர்ச்சி பெற்றிருக்காங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது இந்த தேர்வுக்காக இந்த 12 ஆண்டு காலமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரீசண்டாக 2 நாளைக்கு முன்னாடி இடைநிலை ஆசிரியர்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலராக 3348 பேரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிவி லிஸ்ட்டில் நேம் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. ஸோ இது எப்படி கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 1:1.25 ரேஷியோவில் செலக்ட் பண்ணுறதுக்கு ஏற்றவாறு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா 2678 பேர் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டீச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 2023 ஆசிரியர் தேர்வு வாரியம் இடைநிலை ஆசிரியர்களை 6553 பேரை நாங்கள் நிரப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 2024 1764 பேரை தான் நாங்கள் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு 1000 பேரை சேர்த்து 2678 பேரை அவங்க இடைநிலை ஆசிரியராக பணியமர்த்த போகிறாங்க. இப்போ இந்த 2012 அப்புறம் 13லேருந்து இந்த 2025 வரைக்கும் நமக்கு தெரியும் இடைநிலை ஆசிரியர்களுக்கான பற்றாக்குறை, ஆசிரியர் பற்றாக்குறை மிக அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வேக்கன்சியை அதிகரித்து எங்களை கண்டிப்பாக நியமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய குழந்தையே படித்து முடிக்க போகிறாங்க, இப்போவும் நாங்கள் படிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஸோ வயது அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக நிரப்ப வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 98 லாஸ்ட்டு கூப்பிட்ருக்காங்க, நாங்கள் 96 மதிப்பெண் எடுத்திருக்கோம். ஸோ நாங்கள் சிவியில் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி எட்ஜில் மிஸ் பண்ணுறோம். ஸோ எங்களை மைண்டில் வச்சு இருக்கக்கூடிய வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணி தரணும்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய தகவலை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்ப்பாங்க, நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லோரும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்மளால் ஒரு நன்மை நடந்தால் சரி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இன்றைக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் என்ன தகவல் வெளியிட்டிருக்காங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 3 பேருக்கு, சரிங்களா, டிசபிலிட்டி. ஸோ அவங்களுக்கு ஒரு நேம் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க செகண்டாக. ஸோ அதுதான் ஒரு முக்கிய தகவல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுக்கு அடுத்தது வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல்.